பிள்ளைகளே, பாருங்கள், இன்று நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி படிப்போம். நல்ல பழக்க வழக்கங்களில் முதலாவது காலையில் நித்திரை விட்டு எழுதல். பாருங்கள், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக துள்ளி குதித்து எழும்புகிறார். இன்றைக்கு என்கிற பிள்ளைகள் காலையில் எழும்புறது என்பது பெரிய கடினமான விடயம்தான், இல்லை என்று இல்லை. பெற்றோர்களாகிய நீங்கள் எங்கட பிள்ளைகளை எப்படி எழுப்ப வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கட பிள்ளை கெட்டிக்காரன், நல்ல பிள்ளை, எங்கட பிள்ளை ஒரு புத்திசாலி, அம்மாக்கு இவ்வளவு உதவி எல்லாம் செய்து தந்தது. காலையில எழுப்பின உடனே எங்கட பிள்ளை துள்ளி கொண்டு எழும்பும். எப்பவும் புகழ்ச்சிக்கு மயங்காத குழந்தை ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அதனால நீங்க பக்குவமாக மிகவும் துல்லியமாக எங்கட குழந்தைகளை நீங்கள் எழுப்ப வேண்டும். உருக்கியோ அடிச்சோ புரட்டியோ குழந்தையை எழுப்பாதீர்கள். அடுத்ததை பாருங்கள், பல் தூரிகை கொண்டு பல்களை துலக்குகிறார். பல் தூரிகையை நீங்கள் தமிழ் பாவிக்கிறது இல்லை, பிரஷ் என்றுதான் கதைப்பீங்க, டூத் பிரஷ். பல் தூரிகையை கொண்டு காலையில பல் துலக்குகிறார். இரவு வரைக்கும் நித்திரையா இருந்த நாங்கள் காலையில் எழும்பின உடனேயே நாங்கள் பல் தூரிகை கொண்டு பல்லை துலக்கும் போது அதில் இருக்கிற கிருமிகள், எங்களோட வாய்க்குள்ள இருந்த கிருமிகள் எல்லாம் இல்லாமல் போய் எங்களோட வாய் சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சில பேற்ற குழந்தைகளின் வாய் எப்பவும் துர்நாற்றம் வீசும். அது பெரியோர்கள் எல்லாருக்கும் அது பிடிக்காது. ஏனென்று சொன்னால், குழந்தைகள் என்று சொன்னால் ஆசையா தூக்குவார்கள். பிள்ளையின் வாயில துர்நாற்றம் வீசினால் மற்றவர்கள் முகம் சுழித்தால் எங்களுக்கு கவலையா இருக்கும். அதனால எப்பவும் காலையிலையும் மாலையிலையும், இரவுதான் துலக்க வேணும் என்றில்ல, ஈவினிங் பின்னேரத்துல எப்பவும் பிள்ளை எங்கேயாவது வீட்டில இருந்து வெளி கிடைக்க பல் தூரிகை கொண்டு பல் துளைக்கித்தான் பிள்ளைய வெளியில அனுப்புங்கள். காலையில் முகம் கழுவுகிறார். பல் துளைக்கிய பின் அடுத்ததா செய்யப்பட்ட காரியம், பல் துளைக்கி முகம் கழுவுகிறார். அடுத்ததை பாருங்கள், தலை வாருகிறார். சீப்பை கொண்டு தலை வாருகிறார். தலை சீவுறதென்றும் சொல்லலாம், வாருறதென்றும் சொல்லலாம். சீப்பை கொண்டு தலை வாரி தலையை அழகுபடுத்துகிறார். அடுத்த நற்பழக்க வழக்கம், உடற்பயிற்சி செய்தல். தினமும் உடற்பயிற்சி செய்தல். உடற்பயிற்சி எவ்வளவு தேவை என்று பெற்றோராகிய உங்களுக்கு தான் முதலாவதாக தெரியும். ஏனென்று சொன்னா, இந்த சிறு வயதாகிய பெற்றோர்கள் நீங்கள் சலரோகம், கொலஸ்ட்ரால் என்று சொல்லி பல தீராத பிரஷர், இரத்த அழுத்தம், உயர் அழுத்தம் என்று சொல்லி நீங்கள் நிறைய வருத்தங்களுக்குள்ளாகி மருந்துகள் சிகிச்சைகள் பெற்று வருகிறீர்கள் என்றது தெரியும். என்ன தவறு நடந்ததுன்னு பார்த்தீர்களா? உடற்பயிற்சிகள் செய்யாததால என்கிற உடல் கலன்கள் சரியாக வேலை செய்யாததால ஏற்பட்ட வினைதான் உங்களுக்கு. அதனால இனிவாறு என்கிற குழந்தைகளும் சின்ன வயதில இருந்தே உடற்பயிற்சியின்மையாக இருந்தால் பிற்பட்ட காலம் அவர்களையும் ஒரு நோயாளிகளாக உருவாக்கிறாதீர்கள். அதனால பிள்ளைகளை ஓடி ஆடி உடற்பயிற்சி செய்ய